என் பெயர் ஷில்பா. என் 16 வயது மகள் கண் பார்வையற்றவள். இதற்காக நான் மிகவும் கவலையுடன் இருந்தேன். அவளை அழைத்து கொண்டு பல இடங்களுக்கு சென்றேன். ஆனால் எந்த பயனும் இல்லை. ஒரு நாள் என் நாத்தனார் மிகவும் பிரபலமான ஒரு சாமியாரை பற்றி சொன்னார். 70 வயதான அந்த முதிய சாமியாரிடம் என் மகளை அழைத்து சென்றேன். அவர் என்னிடம், நாளை மாலை உங்கள் வீட்டு கதவை திறந்து வை, உன் மகளுக்கான மருந்துடன் நான் வருவேன் என்றார். அவர் சொன்னபடியே நான் கதவை திறந்து வைத்திருந்தேன். மாலை 6 மணி அளவில் அந்த சாமியார் வீட்டிற்கு வந்தார். தன் பையில் இருந்து 2 பொட்டலங்களை எடுத்து கொடுத்தார். இதை தண்ணீரில் கலந்து குடித்து விடுங்கள், அதன் பிறகு உங்கள் மகளுக்கு பார்வை கிடைத்துவிடும் என்றார். நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த மருந்தை அருந்தினோம். அதை குடித்த அடுத்த கணமே எங்கள் கண்கள் இருண்டு மயக்கமடைந்தோம். நாங்கள் மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்தபோது அங்கே கண்ட காட்சி எங்களை உலுக்கியது. என் மகள் மிக மோசமான நிலையில் அங்கே கிடந்தாள். உண்மையில் எனக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் வரை குழந்தைகள் இல்லை. பல மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றேன். திருமணமான 5வது ஆண்டில் நான் கர்ப்பமானேன். அது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தந்தது. குழந்தைக்காக நான் எத்தனையோ முயற்சிகளையும் வழிபாடுகளையும் செய்திருந்தேன். இந்த இக்கட்டான காலங்களில் என் கணவர் எனக்கு பெரும் துணையாக இருந்தார். அவர் மிகவும் நல்லவர். எப்போதும் என்னை நன்றாக கவனித்துக் கொள்வார். ஆனால் என் புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் குழந்தை இல்லை என்பதற்காக என்னை மிகவும் கேலி செய்வார்கள். அதனால் நான் மனமுடைந்து போயிருந்தேன். ஒரு கட்டத்தில் நம்பிக்கையை இழந்து, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் 2வது திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று என் கணவரிடமே கூறிவிட்டேன். என்னால் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தர முடியாது என்று நான் சொன்னபோது அவர் அதை அலட்சியப்படுத்தினார். கடவுள் கொடுக்க நினைத்தால் கொடுப்பார். 2வது திருமணம் செய்து கொண்டால் மட்டும் குழந்தை பிறந்து விடுமா என்ன? அங்கேயும் குழந்தை பிறக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்று என்னை தேற்றுவார். இறுதியில் கடவுள் என் வேண்டுதலை கேட்டுவிட்டார். எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. எனக்கும் என் கணவருக்கும் மகிழ்ச்சி தாங்கவில்லை. நாள் முழுவதும் என் மகளை கட்டி அணைத்து கொண்டே இருப்பேன். என் கணவர் கூட குழந்தையை தூக்க ஏங்கும் அளவிற்கு நான் அவளை விடாமல் வைத்திருப்பேன். அவளுக்கு எப்போதும் விலை உயர்ந்த ஆடைகளையே அணிவிப்பேன். வீட்டில் அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருந்தன. என் மகளின் குழந்தை பருவம் மிக அழகாக கழிந்தது. அவளுக்கு 4 வயது தொடங்கியது. ஆனால் அப்போதும் அவள் எதையும் பார்க்க தொடங்கவில்லை. அவள் முன்னால் நாங்கள் எதை செய்தாலும் அவளுக்கு தெரியாது. நான் அவளுடைய தாய் என்பதால் ஆரம்பத்தில் இந்த விஷயங்களை அலட்சியப்படுத்தினேன். ஆனால் அக்கம் பக்கத்து பெண்கள் அடிக்கடி வந்து, உன் மகளுக்கு 4 வயதாகிறது, இன்னும் எதையும் பார்க்க முடியவில்லையா என்று என் பயத்தை தூண்டினார்கள். என் மகளுடன் பிறந்த மற்ற குழந்தைகள் அனைவரும் நன்றாக பார்க்கும்போது இவள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாள் என்ற எண்ணம் என்னை வாட்டியது. இந்த எண்ணங்கள் என்னை மிகவும் பயமுறுத்தின. ஆனால் என் வலியை யாரிடமும் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நான் வசிக்கும் பகுதியில் ஒருவருக்கு ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதையே அவருக்கு பெயராக வைத்து விடுவார்கள். என் மகளை மக்கள் குருடி என்று அழைப்பார்கள் என்று நினைக்கும் போதே என் உடல் நடுங்கியது. இதை பற்றி யோசித்து என் இதயம் படபடத்தது. என் கணவர் முகேஷ் இதை கவனித்தார். என்ன ஆச்சு ஷில்பா, நீ ஏன் எப்போதும் கவலையாகவே இருக்கிறாய் என்று கேட்டார். அவர் கேட்டதும் நான் விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். நான் அவரிடம், முகேஷ், நம் மகளுக்கு 4 வயதாகிறது, இன்னும் அவளால் ஏன் எதையும் பார்க்க முடியவில்லை? பக்கத்து வீட்டு பெண்கள் என்னை பயமுறுத்துகிறார்கள். நம் மகள் பார்வையற்றவளோ என்று அவர்கள் பேசுகிறார்கள். இப்போது எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது என்றேன். அவர் என்னை பார்த்து புன்னகைத்துவிட்டு, ஷில்பா, உனக்கு என்ன ஆச்சு? நீ நிஜமாகவே பைத்தியமாகி விட்டாய். இவ்வளவு நாட்களாகவா இந்த வலியை தனியாக சுமந்து கொண்டிருக்கிறாய்? என்னிடம் முதலிலேயே சொல்லி இருந்தால் நாம் இதற்கு ஏதேனும் தீர்வு கண்டிருக்கலாமே என்றார். நான் உடனே, அப்படியானால் என்ன தீர்வு இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு முகேஷ், நான் நாளை அலுவலகத்திற்கு செல்ல மாட்டேன். நாம் இருவரும் நம் மகளை மருத்துவரிடம் அழைத்து செல்வோம். கண் பார்வைக்காக நகரில் சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள். பார், நம் மகளுக்கு கண் பார்வை கிடைத்துவிடும். அவளுக்கு என்ன பிரச்சனை என்பதை மருத்துவர் பரிசோதனை செய்து சொல்லிவிடுவார் என்றார். முகேஷ் சொன்னதை கேட்டு எனக்கு சற்று நிம்மதியாக இருந்தாலும் என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. நான் அவரிடம்,
முகேஷ், ஒருவேளை மருத்துவர் நம் மகள் பிறவியிலேயே பார்வையற்றவள் என்று கூறிவிட்டால் நாம் என்ன செய்வோம் என்று கேட்டேன். அதற்கு முகேஷ், நாம் ஒன்றும் செய்ய முடியாத ஷில்பா. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு இந்த குழந்தை செல்வம் கிடைத்தது. அந்த பரிசை அளித்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை அவளிடம் ஏதேனும் குறை இருந்தால் அதுவும் இறைவனின் விருப்பம்தான். எந்த சூழலிலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றார் முகேஷ். அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டேன். மெதுவாக தலையசைத்துவிட்டு சமையலறை வேலைகளுக்கு சென்றேன். அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் என் மகள் பிறவியிலேயே பார்வையற்றவளாக இருந்து விடுவாளோ என்ற கவலை என்னை வாட்டியது. மன உளைச்சலால் அன்று முழுவதும் நான் எதையும் சாப்பிடவில்லை. இரவு எனக்கு சரியாக உறக்கமும் வரவில்லை. என் மகளின் எதிர்காலத்தை பற்றிய பயம் என்னை ஆட்கொண்டிருந்தது. ஒருவேளை அவள் பார்வையற்றவளாகவே வளர்ந்தால் அவளுக்கு எப்படி திருமணம் நடக்கும்? யார் அவளை ஏற்றுக்கொள்வார்கள்? கடவுளே, என் மகளுக்கு கண் பார்வை கொடுத்துவிடு. அவளுக்கு எந்த பெரிய பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று அழுது அழுது வேண்டினேன். மறுநாள் காலையில் எழுந்தபோது அழுத காரணத்தால் என் கண்கள் வீங்கி போயிருந்தன. தலைவலி அதிகமாக இருந்தது. மருத்துவமனைக்கு செல்வது ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி செல்வது போன்ற உணர்வை தந்தது. காலை 11 மணி அளவில் என் கணவர் வந்து, நகரத்தின் மிகச்சிறந்த மருத்துவரிடம் நம் மகளுக்காக அனுமதி வாங்கிவிட்டேன். நீயும் பிங்கியும் சீக்கிரம் தயாராகுங்கள், நாம் கிளம்பலாம் என்றார். என் மகள் மிகவும் சமர்த்தான பெண். அவள் ஒருபோதும் என்னை தொந்தரவு செய்ததில்லை. அவளுக்கு கண் தெரியாவிட்டாலும் ஒவ்வொன்றையும் தொட்டுணர்ந்து தன் பொம்மைகளுடன் அவள் விளையாடுவாள். நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாள். அவள் மற்ற குழந்தைகளைப் போல எதற்கும் பிடிவாதம் பிடிக்க மாட்டாள். அவளுக்கு ஒரு அழகான ஃப்ராக் அணிவித்தேன். அதில் அவள் தேவதை போல இருந்தாள். நானும் தயாரானேன். பிறகு மருத்துவரிடம் சென்றோம். மருத்துவர் என் மகளின் கண்களை முழுமையாக பரிசோதித்தார். பிறகு அவர், உங்கள் மகளுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. வயது கூட கூட அவளது கண் பார்வை தானாகவே வந்துவிடும். சில குழந்தைகளுக்கு கண் பார்வை திறன் பலவீனமாக இருக்கும். அதனால் பார்க்க தாமதமாகும். கவலைப்படாதீர்கள், உங்கள் மகளுக்கு பார்வை கிடைத்துவிடும். அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு சில மருந்துகளை தருகிறேன். மெல்ல மெல்ல அவளது பார்வை தெளிவாக தொடங்கும். அது மட்டுமின்றி எங்களிடம் பல வசதிகள் உள்ளன. நீங்கள் விரும்பினால் அவளை எங்களது கண் பயிற்சி மையத்திற்கு அனுப்பி பயிற்சி அளிக்கலாம். வாரம் ஒரு முறை அவளை அழைத்து வாருங்கள் என்றார் மருத்துவர். அவர் சொன்னதை கேட்டதும் என் தோளில் இருந்த ஒரு பெரிய சுமை இறங்கியது போல உணர்ந்தேன். எனக்குள் ஒரு நம்பிக்கை கீற்று பிறந்தது. நான் என் கணவரிடம், எங்களை ஷாப்பிங் மால் அழைத்து செல்லுங்கள், பிங்கிக்கு நல்ல ஆடைகள் வாங்க வேண்டும் என்றேன். அவள் எதையெல்லாம் தொட்டு காட்டினாளோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். தனக்கு பிடித்த பொம்மைகளையும் அவளே தேர்ந்தெடுத்தாள். பிங்கி பிறந்ததிலிருந்து நான் என்னை பற்றி யோசிப்பதே இல்லை. என்ன உடை அணிகிறோம், எப்படி இருக்கிறோம் என்ற யோசனையே எனக்கில்லை. எப்போதும் என் கணவர் மற்றும் மகளின் மகிழ்ச்சியை பற்றி மட்டுமே கவலைப்பட்டேன். மருத்துவர் கொடுத்த நம்பிக்கையால் இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கினேன். காலம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த மருத்துவர் சொன்னதற்கெல்லாம் நாங்கள் தாராளமாக பணம் செலவழித்தோம். எப்படியாவது என் மகள் பார்த்து விடுவாள் என்ற நம்பிக்கையில் அவர் சொன்னபடியெல்லாம் செய்தோம். ஆனால் மெல்ல மெல்ல என் மகளுக்கு இப்போது 7 வயது ஆகிவிட்டது. இன்னும் அவள் எதையும் பார்க்க தொடங்கவில்லை. நான் முகேஷிடம், இனி அந்த மருத்துவரிடம் நம் மகளை அழைத்து செல்ல வேண்டாம், நாம் வேறொரு சிறந்த மருத்துவரிடம் அவளை காட்டுவோம் என்றேன். பிறகு என்ன நடந்தது என்றால், நாங்கள் நகரின் எந்த மருத்துவரையும் விட்டு வைக்கவில்லை. வேறு ஊரில் நல்ல மருத்துவர் இருக்கிறார் என்று யாராவது சொன்னால் கூட அங்கேயும் என் மகளை அழைத்து சென்றோம். ஆனால் எல்லா இடங்களிலும் ஏமாற்றமே மிஞ்சியது. பிறகு எங்கள் உறவினர் ஒருவர் ஆங்கில மருத்துவத்தை விட்டுவிட்டு ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பாருங்கள், இன்னொரு குழந்தைக்கு அப்படிதான் பார்வை வந்தது, அந்த மருத்துவர் மிக சிறந்தவர் என்று ஆலோசனை கூறினார். எனக்கு இப்போது ஒரு புதிய வழி தெரிந்தது. நான் அந்த வழியில் பயணிக்க தொடங்கினேன். இப்படியே பல ஆண்டுகள் வீணாயின. பிறகு நாங்கள் வைத்தியர்கள், மாந்திரீகர்கள் என்று பணத்தை வாரி இறைக்கத் தொடங்கினோம். இப்படியே என் மகளுக்கு 14 வயது ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் அவளுக்கு கண் பார்வை கிடைக்கவில்லை. என் கணவரின் சம்பளம் முழுவதையும் பிங்கியின் சிகிச்சைக்கே செலவிட்டதால் எங்கள் முதுமை காலத்திற்காக எங்களால் எந்த சேமிப்பும் செய்ய முடியவில்லை.
என் மகள் இப்போது மெல்ல மெல்ல வளர்ந்து பெரியவளாகிக் கொண்டிருந்தாள். அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். அவளை பார்க்க எனக்கே பயமாக இருக்கும். என் கண்ணே பட்டுவிடுமோ என்று. அக்கம் பக்கத்தினர் கூட அவளது அழகை புகழ்ந்து பேசுவார்கள். ஷில்பாவின் மகள் பிங்கி எவ்வளவு அழகாக இருக்கிறாள். பாவம், அவளுக்கு கண் மட்டும் தெரிந்திருந்தால் இப்போதே அவள் வீட்டு வாசலில் மாப்பிள்ளை வீட்டார் வரிசை கட்டி நிற்பார்கள் என்று சொல்வார்கள். இதை கேட்கும்போது என் நெஞ்சம் எரியும். எனக்கு அதிக வயதாகவில்லை என்றாலும் கவலையிலேயே என் முகத்தில் சுருக்கங்கள் விழுந்து நான் வயதானவள் போல தெரிய ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஒரு விசித்திரமான விபத்து நடந்தது. நாங்கள் ஒரு வைத்தியரை பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது அந்த வைத்தியர் பிங்கிக்கு ஏதோ உண்ண கொடுத்து சில நாட்களில் பார்வை வந்துவிடும் என்று சொன்னார். நாங்கள் அவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே வந்தபோது எங்கள் கண் முன்னாலேயே ஒரு விபத்து நடந்தது. சுமார் 18 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தான். ஒரு கார் அதிவேகமாக வந்து அவன் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. அந்த இளைஞன் கீழே விழுந்து அவனது தலையில் இருந்து இரத்தம் கொட்டியது. முகேஷ் ஓடி சென்று உதவிக்கு ஆட்களை அழைத்தார். ஆனால் யாரும் முன் வரவில்லை. ஒரு வழியாக ஒரு ஆட்டோக்காரர் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஒத்துக்கொண்டார். அவனை மருத்துவமனையில் சேர்த்தோம். மருத்துவர்கள் சிகிச்சையை தொடங்கினர். நான் பிங்கியை அழைத்து கொண்டு வீடு திரும்பினேன். ஆனால் முகேஷ் இரவு முழுவதும் அந்த பையனுக்காக மருத்துவமனையிலேயே இருந்தார். மறுநாள் காலை அவர் வந்து அந்த பையன் கோமா நிலைக்கு சென்று விட்டான், நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்றார். அவனிடம் அடையாள அட்டை எதுவும் இல்லாததால் அவனது குடும்பத்தை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. அவன் யாருடைய மகனோ, அவனது தாய் எவ்வளவு தவிப்பாரோ என்று நாங்கள் வருந்தினோம். சில நாட்கள் முன்பின் தெரியாத அந்த இளைஞனுக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. அவன் ஓரளவுக்கு குணமாக தொடங்கியதும் என் கணவர் அவனை எங்கள் வீட்டிற்கே அழைத்து வந்துவிட்டார். அவன் தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது. நான் என் கணவரை ஒரு மாதிரியாக பார்த்தேன். அவர் அந்த இளைஞனை விருந்தினர் அறையில் தங்க வைத்துவிட்டு என்னிடம் வந்தார். ஷில்பா, இந்த இளைஞனுக்கு நினைவு திரும்பிவிட்டது. ஆனால் பழைய நினைவுகளை அவன் இழந்து விட்டான். இப்போதைக்கு இவனை வீட்டிற்கு அழைத்து செல்லலாம். மெல்ல மெல்ல சிகிச்சை அளித்தால் பழைய நினைவுகள் வந்துவிடும் என்று மருத்துவர் கூறிவிட்டார். இவனை எங்கே விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. அதான் வீட்டிற்கே கூட்டி வந்தேன் என்றார். அவனை தேடி அவனது குடும்பத்திலிருந்து இதுவரை யாரும் வரவில்லை. ஒருவேளை அவனை யாரும் தேடவில்லையோ என்னவோ. அந்த இளைஞனை பற்றிய கவலை என் கணவரை வாட்டியதால் அவனை தன்னுடன் அழைத்து வந்திருந்தார். அந்த இளைஞனுக்கு தன் பெயர் மட்டும் நினைவிருந்தது. அவன் தன் பெயர் வினோத் என்று கூறினான். என் கணவர் மிகவும் கவலையாக தெரிந்தாலும் நான் அவரை பார்த்து, முகேஷ், நம் மகள் வளர்ந்த பெண் என்பது உங்களுக்கு தெரியும் தானே என்று எச்சரிக்கையாக கேட்டேன். அதற்கு அவர், இப்போதைக்கு அவன் உடல்நிலை சரியில்லை. அவன் குணமானதும் அவனுக்கு வேறு ஏதேனும் தங்குமிடம் பார்த்து விடுவேன் என்றார். நானும் தலையசைத்தேன். எனக்கும் அவனை பார்த்தபோது பரிதாபமாகத்தான் இருந்தது. நானும் அவனை நன்றாக கவனிக்க தொடங்கினேன். அவன் மிகவும் அன்பான பையன். கடவுள் எனக்கு இன்னொரு குழந்தையாக ஒரு மகனை கொடுத்திருந்தால் என் குடும்பம் முழுமையடைந்திருக்குமே. என் மகனும் இவனைப் போலவே இருந்திருப்பானோ என்று அவனை பார்த்து நான் நினைப்பேன். நான் அவனுக்கு ஏதேனும் வேலை செய்து கொடுத்தால் அவன் புன்னகையுடன் எனக்கு நன்றி சொல்வான். என் மகள் பிங்கியை பொறுத்தவரை அந்த பையன் அவளை நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை. அவனது அந்த கண்ணியம் என்னை கவர்ந்தது. இப்படியே 1 மாதம் கடந்தது. வினோத் மெல்ல மெல்ல நடக்கத் தொடங்கினான். ஒரு நாள் நான் என் அறையில் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என் மகள் தூங்கிக் கொண்டிருந்தாள். வினோத் என் அறைக்கு வந்து, ஆன்ட்டி, நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கலாமா என்றான். நிச்சயமாக கேள் என்றேன். அவன் கேட்டான், ஆன்ட்டி, உங்கள் மகளால் பார்க்க முடியாது என்று எனக்கு ஏன் தோன்றுகிறது? அவளுக்கு இவ்வளவு வயதாகியும் கண் பார்வைக்காக நீங்கள் ஏன் ஏதும் செய்யவில்லை? வினோத் கேட்டதை கேட்டு என் கண்களில் நீர் முட்டியது. நான் அவனிடம், மகனே, என் மகள் பார்வையற்றவள், அவளால் பார்க்க முடியாது என்றேன். இதை கேட்ட வினோத் அதிர்ச்சியில் உறைந்து போனான். நான் தொடர்ந்தேன், அவளுக்கு 4 வயதாக இருந்ததிலிருந்தே நான் சிகிச்சை அளித்து வருகிறேன். இப்போது அவளுக்கு 14 வயதாகிறது. ஆனால் எந்த பயனும் இல்லை. அவன் தலையசைத்துவிட்டு சொன்னான், ஆன்ட்டி, இவ்வளவு சிகிச்சை செய்தும் பலன் இல்லாத போது நீங்கள் ஏன் இதை இன்னும் நிறுத்தவில்லை?
இதை இறைவனின் சித்தம் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு இந்நேரம் நிம்மதி கிடைத்திருக்குமே. வினோத் பேசியதை கேட்டு எனக்கு ஆத்திரம் வந்தது. நான் சத்தமிட்டேன். எப்படி உனக்கு இப்படி சொல்ல துணிச்சல் வந்தது? பிங்கி என் ஒரே மகள். அவளுக்கு குணமாகும் வரை, என் கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் சிகிச்சை அளிப்பேன். அவள் என் மகள். ஆனால் உன்னை போன்ற முன்பின் தெரியாதவனுக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கவில்லையா? அது மட்டுமல்ல, உனக்கு தங்க இடமும் கொடுத்து உன்னை எங்கள் சொந்த பிள்ளை போல நடத்துகிறோம். உனக்கு எதுவும் நினைவில்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் மீது ஒரு கார் மோதிவிட்டு சென்றபோது அங்கே யாரும் உன்னை காப்பாற்ற வரவில்லை. நீ பிழைப்பாய் என்ற நம்பிக்கையே இல்லை. என் கணவர் உனக்கு உதவினார். அங்கே உன்னை சாக விட்டுவிட்டு நாங்கள் வந்திருக்க வேண்டுமா? இப்போது உன் நினைவாற்றல் போய்விட்டது. உன் சிகிச்சை எவ்வளவு காலம் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அதுவும் இறைவனின் சித்தம் என்று நினைத்து உன் சிகிச்சையை நிறுத்திவிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடலாமா? வளர்ந்த மகள் வீட்டில் இருந்தும் உனக்கு இடம் கொடுத்தோமே. வினோத் சொன்னது என் இதயத்தை நேரடியாக தாக்கியது. இதுவரை யாரும் என்னிடம் இப்படி பேசியதில்லை. என் மகளை பார்த்து நான் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறேன், எப்படியெல்லாம் இந்த சூழலை எதிர்கொள்கிறேன் என்பதை பற்றி அந்த அறியாத இளைஞனுக்கு என்ன தெரியும்? அவன் எனக்கு எப்படி இப்படி ஒரு ஆலோசனையை சொல்லலாம் என்ற கோபத்தில் நான் எதையும் யோசிக்காமல் பேசிக்கொண்டே போனேன். வினோத்தின் முகமே வெளுத்து போய்விட்டது. அவன் சொன்னான், ஆன்ட்டி, உங்கள் மனதை நோகடிப்பது என் நோக்கமல்ல. என் பேச்சு உங்களுக்கு வருத்தத்தை அளித்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் இப்போது முன்பை விட உடல் நலம் தேறிவிட்டேன். என் நினைவாற்றலும் மெல்ல மெல்ல திரும்பிவிடும். ஆனால் அதுவரை நான் உங்கள் மீது ஒரு சுமையாக இருக்க விரும்பவில்லை. நான் இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும். நீங்கள் கௌரவமான மக்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு வளர்ந்த மகள் இருக்கிறாள். மக்கள் பழி சுமத்த அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நான் கிளம்புகிறேன். அங்கிள் இருந்தால் என்னை விட மாட்டார். அதனால் நான் அவரிடம் சொல்லாமல் போகிறேன். அவரிடம் என் நன்றியை சொல்லிவிடுங்கள். உயிர் இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம். உங்களோடு இருந்த காலம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு சொல்லிவிட்டு வினோத் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். நான் இன்னும் கோபத்தில்தான் அமர்ந்திருந்தேன். அவன் ஏன் எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை? ஆன்ட்டி, உங்கள் மகள் ஒரு நாள் குணமாகி விடுவாள். உங்களை போன்ற ஒரு தாயை பெற அவள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று ஏன் பாராட்டவில்லை என்று நான் அழுது கொண்டே யோசித்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு என் மகள் பிங்கி தூக்கத்திலிருந்து எழுந்தாள். அவள் ஏதோ கலக்கத்துடன் காணப்பட்டாள். என்ன ஆச்சு என்று கேட்டேன். அதற்கு அவள், அம்மா, வினோத் அண்ணன் வீட்டில் இல்லாதது போல தோன்றுகிறது. அவர் எங்கே போனார்? அவர் வீட்டில்தான் இருக்கிறார் என்றால் ஏன் என்னிடம் பேசவில்லை என்று கேட்டாள். நான் அவளிடம், நீ ஓய்விடுமா, அவர் எங்காவது தான் இருப்பார் என்று அந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தினேன். ஆனால் பிங்கி மீண்டும் மீண்டும் அவரை பற்றி பின்தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். கடைசியில் நான் அவளிடம், பிங்கி, அவனுக்கு உடல்நிலை சரியாகிவிட்டது. அதனால் அவன் தன் வீட்டிற்கு சென்று விட்டான். இனி அவன் நம் வீட்டிற்கு வரமாட்டான் என்று சொல்லிவிட்டேன். அந்த நிமிடம் என் மகள் அப்படியே சோர்ந்து போவதை நான் கவனித்தேன். அவள் கண்களில் நீர் முட்டியது. அம்மா, வினோத் அண்ணன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்க கூடாது. என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்று வருத்தப்பட்டாள். என் மகளுக்கு அவன் மீது ஒரு பிணைப்பு ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் அவன் அவளிடம் நிறைய பேசுவான். இதை சொல்லிவிட்டு என் மகள் தன் அறைக்குள் சென்று விட்டாள். அவன் சென்ற பிறகுதான் எனக்கு புத்தி வந்தது. நான் செய்த காரியத்திற்காக வருந்த தொடங்கினேன். அந்த பையனிடம் நான் எப்படி இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டேன்? என் பேச்சை கேட்டு அவன் வீட்டை விட்டே வெளியேறிவிட்டானே. ஒருவேளை இது என் கணவருக்கு தெரிந்தால் அவர் என் மீது மிகுந்த கோபம் கொள்வார். வினோத் இல்லாததால் என் மகளும் சோகமாக இருந்தாள். நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானேன். மாலையில் என் கணவர் அலுவலகத்திலிருந்து வந்ததும் முதலில் வினோத்தை பற்றித்தான் கேட்டார். நான் பதற்றமடைந்து, வினோத்துக்கு நினைவு திரும்பிவிட்டது, அதனால் அவன் தன் குடும்பத்தை தேடி சென்று விட்டான் என்று பொய் சொன்னேன். என் கணவரின் கண்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தின. ஷில்பா, வினோத்திடம் இருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை நீ அவனிடம் ஏதேனும் சொல்லிவிட்டாயா என்று கேட்டார். நான் பயந்து போய் அவர் முகத்தை பார்க்க முடியாமல் பார்வையை தவிர்த்தேன். முகேஷ் தொடர்ந்தார். ஷில்பா, அந்த பையனை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. என் சொந்த மகனைப் போலவே அவனை நினைத்தேன். சரி,
அவன் குணமாகிவிட்டான் என்பது மகிழ்ச்சிதான். எப்படியும் ஒரு நாள் அவன் குடும்பத்திடம் சென்றாக வேண்டும் தானே. இருந்தாலும் அவன் ஒருமுறை கூட என்னிடம் சொல்லாமல் சென்றதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்றார். நான் கணவரிடம் இருந்து விலகி சமையலறைக்கு சென்றேன். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. முகேஷ் அதன் பிறகு வினோத்தை பற்றி பேசவில்லை. அவரிடம் ஒரு நல்ல குணம் இருந்தது. அவர் என்னை ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டார். என் தவறுகளை மன்னித்து ஒதுக்கி விடுவார். ஆனால் நான் வினோத்தை நினைத்து உள்ளுக்குள் தவித்துக் கொண்டிருந்தேன். அவனது ஒழுக்கமான நடத்தை அவன் ஒரு சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை காட்டியது. வினோத் சென்ற பிறகு பிங்கியும் மிகவும் மௌனமாகிவிட்டாள். அவளது அந்த மாற்றத்தை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. ஏன் நிலைமை இப்படி ஆனது என்று எனக்கு புரியவில்லை. வீட்டில் ஒரு விதமான சோகமான சூழல் நிலவியது. ஒரு நாள் என் கணவரின் தங்கை வீட்டிற்கு வந்தாள். அவளுக்கு வேறு ஊரில் திருமணமாகி இருந்தது. அதனால் 2 நாட்கள் தங்குவதற்காக வந்திருந்தாள். இன்று அவள் கிளம்ப வேண்டிய நாள். மாலை 4 மணிக்கு அவள் தன் ஊருக்கு செல்லவிருந்தாள். அப்போது அவள் என்னிடம், அண்ணி, உங்களுக்கு தெரியுமா, எங்கள் ஊரில் வசிக்கும் ஒரு சாமியார் இப்போது இந்த நகரத்திற்கு வந்திருக்கிறார். மக்களின் கஷ்டங்களை தீர்ப்பதற்காகவே அவர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு வயது அதிகம், அனுபவமும் அதிகம். எதிலுமே நம்பிக்கை இழந்த மக்கள் கூட அவரிடம் போனால் நம்பிக்கையுடன் திரும்பி வருகிறார்கள். ஊமையர்கள் பேசுகிறார்கள், பார்வையற்றவர்கள் பார்க்கிறார்கள். அவர் வாங்கும் பணம் சற்று அதிகம்தான், ஆனால் வேலை நிச்சயம் நடக்கும். எப்படியும் நீங்கள் இதுவரை பிங்கிக்காக நிறைய செலவு செய்து விட்டீர்கள். எந்த சிகிச்சையையும் விட்டு வைக்கவில்லை. அந்த பெரியவர் அளிக்கும் சிகிச்சையில் நம் பிங்கிக்கு நிச்சயம் பார்வை கிடைக்கும் என்று கவிதா சொன்னாள். அவளது பேச்சை கேட்டதும் எனக்குள் ஒரு நம்பிக்கை கீற்று பிறந்தது. பல நாட்கள் இருளுக்கு பிறகு ஒரு சிறிய வெளிச்சம் தெரிவது போல உணர்ந்தேன். நான் கேட்டேன், கவிதா, அந்த சாமியார் அவ்வளவு சிறந்தவரா? என் மகள் நிஜமாகவே தன் கண்களால் பார்க்க முடியுமா? அதற்கு அவள், அண்ணி, எங்கள் ஊரில் அவரை பற்றி தெரியாதவர்களே இல்லை. அவர் இங்கே 1 மாதம் மட்டும்தான் இருப்பார். அவர் கிளம்புவதற்குள் அவரை சந்தித்து பயன்பெறுங்கள். என் குழந்தையாளுக்கு திருமணமாகி 9 ஆண்டுகள் குழந்தையே இல்லை. அவரிடம் சிகிச்சை பெற்ற பிறகுதான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்றாள். நாத்தனார் சொன்னதை கேட்டதும் என் நம்பிக்கை இன்னும் அதிகரித்தது. கவிதாவிடம் அந்த சாமியாரை பற்றிய எல்லா விவரங்களையும் கேட்டறிந்தேன். மாலை 4 மணி அளவில் என் நாத்தனார் தன் கணவருடன் அவள் ஊருக்கு கிளம்பி சென்றாள். அதன் பிறகு என் கணவர் அலுவலகத்திலிருந்து வந்ததும் அவரிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசினேன். முகேஷ், இன்று கவிதா ஒரு சாமியாரை பற்றி சொன்னாள். நம் நகரத்திற்கு ஒரு சாமியார் வந்திருக்கிறார். அவரிடம் சிகிச்சை பெற்றால் எல்லோரும் குணமாகி விடுகிறார்களாம். நீங்கள் என்னுடன் வாருங்கள், நாம் நம் மகளை அவரிடம் அழைத்து செல்வோம் என்று முகேஷிடம் கூறினேன். எனக்கு அந்த சாமியார் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் முகேஷின் போக்கு விசித்திரமாக இருந்தது. அவருக்கு இதில் விருப்பமில்லை என்பது தெரிந்தது. நான் அவரிடம், முகேஷ், பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். என் நகைகளை விற்றாவது என் மகளுக்கு சிகிச்சை அளிப்பேன் என்றேன். அதற்கு முகேஷ், சில்பா, நான் எப்போது பணத்தை பற்றி கவலைப்பட்டேன் என்றார். இதுவரை நம் மகளுக்கு எத்தனையோ மருந்துகளை கொடுத்து விட்டோம், எத்தனையோ முயற்சிகளை செய்துவிட்டோம். எதிலுமே முன்னேற்றம் இல்லை. இந்த மாந்திரீக சிகிச்சையால் அவளுக்கு ஏதேனும் பொது பிரச்சனை வந்துவிடுமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் என்றார் முகேஷ். அவர் பேசுவதை கேட்கும்போது எனக்கு வினோத்தின் முகம்தான் ஞாபகத்திற்கு வந்தது. அவனும் இப்படித்தான் பேசினான். எனக்கு கோபம் வந்தது. நான் எழுந்து நின்று அவரிடம், எனக்கு எதுவும் தெரியாது. நாளை அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்து விடுங்கள். நாம் அந்த சாமியாரை பார்க்க போகிறோம். இது என் முடிவு என்று கத்தினேன். முகேஷ் என் பேச்சை தட்டமாட்டார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர் எப்போதும் என் விருப்பத்திற்கு மதிப்பளிப்பவர். மறுநாள் அவர் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்துவிட்டார். மாலை 4 மணி அளவில் பிங்கியை அந்த சாமியாரிடம் அழைத்து செல்ல தயாரானோம். ஆனால் வியப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால், பிங்கி எங்களுடன் வர மறுத்துவிட்டாள். அம்மா, சிகிச்சை பெற்று பெற்று நான் களைத்து விட்டேன். என்னிடம் இருக்கும் குறையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். தயவு செய்து என்னை என் போக்கிலேயே விட்டுவிடுங்கள் என்று அவள் சொன்னாள். தன் மகளின் வார்த்தைகளை கேட்டு என் கண்கள் கலங்கின. நான் அவள் முன்னால் கைகூப்பி நின்று கெஞ்சினேன்.
மகளே, எனக்காக இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் வா. இதற்கு பிறகு நான் உன்னை எங்கும் அழைத்து போக மாட்டேன். என் வேண்டுதலுக்கு அவள் இணங்கினாள். நாங்கள் அந்த சாமியார் இருக்கும் இடத்திற்கு சென்றோம். அங்கே மக்கள் கூட்டம் அலைமோதியது. எங்களது முறை வருவதற்கு நீண்ட நேரம் ஆகும் போல தெரிந்தது. நான் என் கணவரை பார்த்து, பார்த்தீர்களா முகேஷ், எவ்வளவு கூட்டம்! இவர்கள் அனைவரும் நேரத்தை வீணாக்க வரவில்லை. இவர்களுக்கு பலன் கிடைப்பதால் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றேன். முகேஷ் அந்த கூட்டத்தை உற்று பார்த்துவிட்டு தலையசைத்தார். மிக நீண்ட வரிசை இருந்ததால் எங்கள் முறை வருவதற்கு பல மணி நேரமானது. இரவு 7 மணி ஆனபோதுதான் நாங்கள் சாமியாரை சந்திக்க முடிந்தது. நாங்கள் உள்ளே சென்றதும் பிங்கியை முன்னால் நிறுத்தினோம். என் மகள் பிறவியிலிருந்தே பார்வையற்றவள். அவள் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். அதற்கு உங்கள் உதவி வேண்டும் என்று வேண்டினேன். அந்த சாமியார் என் மகளை பார்த்த மாத்திரத்தில் அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை அரும்பியது. அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், சகோதரி, நீ உன் மகளை சரியான இடத்திற்குத்தான் அழைத்து வந்திருக்கிறாய். உன் மகள் எனக்கு மிகவும் விசேஷமானவள். அதனால் அவளுக்கு சிகிச்சையும் விசேஷமான முறையில்தான் அளிக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நான் இங்கேயே சிகிச்சை அளிப்பதை பார்த்திருப்பாய். ஆனால் உன் மகளுக்கு மட்டும் நான் உங்கள் வீட்டிற்கே வந்து சிகிச்சை அளிக்க விரும்புகிறேன். எனக்கு உங்கள் வீட்டு முகவரியை தாருங்கள். அப்போதுதான் நான் நிதானமாக சிகிச்சை அளிக்க முடியும் என்றார். என் கணவர் ஒரு காகிதத்தில் எங்கள் வீட்டு முகவரியை எழுதி கொடுத்தார். சாமியார் என்னை பார்த்து, பார் சகோதரி, உன் மகளுக்கு விரைவில் பார்வை வந்துவிடும். அதற்கு பிறகு நீ எல்லாரிடமும் என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றார். அப்போதுதான் நிறைய மக்கள் என்னிடம் வந்து நலம் பெறுவார்கள். நாளை உன் வீட்டு கதவுகளை திறந்து வை, நான் அங்கே வருவேன் என்றார். நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து கிளம்பினேன். ஆனால் என் கணவர் முகேஷ் மிகவும் வாட்டமாக இருந்தார். அவர் என்னிடம், ஷில்பா, அந்த ஆளை பார்த்தால் எனக்கு சரியாக தெரியவில்லை. அவர் முகத்தை பார்த்தாலே ஒரு ஏமாற்றுக்காரன் போல தெரிகிறது என்றார். நான் அவரை திட்டிவிட்டு, முகேஷ், நீங்கள் எல்லை மீறுகிறீர்கள். அவர் என்ன தப்பு செய்தார் என்று இப்போதே ஏமாற்றுக்காரன் என்கிறீர்கள். உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே அவர் மீது நம்பிக்கை இல்லை என்றேன். அப்படியே இருந்தால் என் மகளுக்கு எப்படி பார்வை கிடைக்கும் என்று நான் கேட்டதற்கு முகேஷ், சரி, உன் இஷ்டப்படியே செய் என்று முடித்து கொண்டார். நான் முகேஷிடம் மிக கண்டிப்புடன் சொன்னேன், பக்கத்து வீட்டில் யாரிடமும் சாமியார் நம் வீட்டிற்கு வருவதை பற்றி சொல்லாதீர்கள். மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் நம் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். பிறகு பிங்கிக்கு சிகிச்சை அளிப்பதில் இடையூறு ஏற்படும். முகேஷ் என் பேச்சை புரிந்து கொண்டார். என் மகள் விரைவில் குணமாக போகிறாள் என்ற மகிழ்ச்சியில் நான் இருந்தேன். நான் பிங்கியிடம், நீ குணமாகி விடுவாய் மகளே, நாம் இருவரும் வெளியே செல்லலாம். உனக்கு நிறைய ஷாப்பிங் செய்து தருகிறேன். சினிமா பார்க்கலாம், பூங்காவிற்கு அழைத்து செல்கிறேன் என்று நான் சொன்னதை கேட்டு அவள் சிரித்தாள். அம்மா, இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க எனக்கும் ஆசையாக இருக்கிறது என்றாள். நான் அவளுக்கு தைரியம் கூறினேன். என் மகளும் எப்படியாவது தனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்றே விரும்பினாள். நான் என் கணவரிடம் காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் விதவிதமான உணவுகளை வாங்கி வர சொன்னேன். அந்த சாமியார் நம் வீட்டிலேயே உண்டு மகிழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். முகேஷ் எல்லா பொருட்களையும் வாங்கி வந்தார். இப்போது நாங்கள் சாமியாரின் வருகைக்காக காத்திருந்தோம். நான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்திருந்தேன். சரியாக மாலை 6 மணிக்கு சாமியாரும் அவருடன் ஒரு ஆளும் வந்தனர். அவர் சாமியாரின் சீடராக இருக்கலாம். நான் அவர்களை விருந்தினர் அறைக்கு அழைத்து சென்றேன். சாமி, முதலில் நீங்கள் உணவு அருந்துங்கள், பிறகு டீ குடிக்கலாம் என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே, வேண்டாம், முதலில் உன் மகளுக்கு சிகிச்சையை தொடங்குவோம், பிறகு அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம். உன் கணவர் எங்கே? அவரையும் இந்த அறைக்கு வர சொல் என்றார். நான் முகேஷையும் அறைக்குள் அழைத்து வந்தேன். அவர் பிங்கியை தன் முன்னால் அமர வைத்தார். பிறகு தன் பையில் இருந்து 2 காகித பொட்டலங்களை எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர் எடுத்து வா என்றார். நான் உடனே தண்ணீர் கொண்டு வந்தேன். சாமியார் அந்த பொட்டலங்களை 2 கிளாஸிலும் போட்டார். இப்போது இந்த தண்ணீரை நீங்கள் இருவரும் குடிக்க வேண்டும். குடித்த பிறகு உங்கள் மகளின் கண்களில் ஊத வேண்டும் என்றார். நான் அந்த தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்து விட்டேன். ஆனால் என் கணவர் ஒரு மடக்கு குடித்ததுமே அவருக்கு புரை ஏறியது. சாமி, இதன் சுவை மிகவும் மோசமாக இருக்கிறதே என்றார். அதற்கு சாமியார், என்ன இது? நான் உங்கள் மகளுக்கு சிகிச்சை அளிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் குடிக்க அடம் பிடிக்கிறீர்களே
தங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக மக்கள் என்னென்னவோ குடிக்கிறார்கள் தெரியுமா என்றார். நான் முகேஷை முறைத்து பார்த்து சீக்கிரம் குடியுங்கள் என்றேன். அவர் வேறு வழியின்றி அந்த தண்ணீரை முழுமையாக குடித்தார். சில நிமிடங்களிலேயே என் தலை கனக்கத் தொடங்கியது. கண்கள் இருண்டன. நான் என் கணவரை திரும்பி பார்த்தேன். அவருக்கும் தலை சுற்றியது. ஆனால் அந்த சாமியார் எங்களை பார்த்து வஞ்சகமாக சிரித்து கொண்டிருந்தார். அந்த சாமியார் என் மகளின் கையை இறுக்கமாக பிடித்து அவளை தன் பக்கம் இழுக்க முயன்றார். என் மகள் அம்மா, அப்பா, என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். அவள் தன் கையை விடுவித்துக் கொண்டு ஓட முயன்றாள். ஆனால் சாமியாரின் சீடன் அவளை பிடித்து கொண்டான். மயக்கம் சொக்கும் கண்களோடு பார்க்கும்போது அந்த சாமியார் ஒரு மிருகமாக எனக்கு தெரிந்தான். பிறகு நான் முழுமையாக மயக்கமடைந்தேன். என் கண்கள் இருண்டன. ஆனால் என் மகள் ஏதோ பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கிறாள் என்பது மட்டும் எனக்கு உள்மனதில் உரைத்தது. என் மகளின் அலறல் சத்தம் என் காதுகளில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நானும் என் கணவரும் எவ்வளவு நேரம் மயக்கமாய் இருந்தோம் என்று தெரியவில்லை. எனக்கு நினைவு திரும்பியதும் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்து உரக்க என் மகளின் பெயரை சொல்லி அழைத்தேன். என் மகள் சுவர்களை தடவிக்கொண்டே அழுது கொண்டு என்னிடம் வந்தாள். நான் அவளை கட்டி அணைத்து கொண்டேன். அவளது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அதை பார்த்த என் உடல் நடுங்கியது. பயத்தில் அவளால் பேசக்கூட முடியவில்லை. அழுது கொண்டே இருந்தாள். அவளது ஆடைகள் கிழிந்திருந்தன. நான் உடனே முகேஷை எழுப்பினேன். அந்த சாமியார் எங்கே என்று தேடிக்கொண்டு நான் அறைக்கு வெளியே வந்தேன். அங்கே ஹாலில் அந்த சாமியாரும் அவன் சீடனும் நாற்காலியில் கட்டப்பட்டு கிடப்பதைக் கண்டு திகைத்தேன். மகளே, இங்கே என்ன நடந்தது என்று கேட்டேன். அதற்குள் முகேஷுக்கும் நினைவு திரும்பி இருந்தது. சிறிது நேரத்திலேயே எங்கள் வீட்டிற்குள் காவல்துறை வந்தது. பல போலீஸ் உள்ளே நுழைந்து அந்த சாமியாரையும் அவன் சீடனையும் கைது செய்து அழைத்து சென்றனர். அவர்களுக்கு பின்னால் வினோத் நின்று கொண்டிருந்தான். வினோத்தை பார்த்ததும் நான் மிரண்டு போனேன். நான் கேட்டேன், வினோத், நீ எப்படி இங்கே வந்தாய்? இங்கே என்ன நடந்தது? அதற்கு அவன் சொன்னான், ஆன்ட்டி, நேற்று நான் உங்கள் வீட்டிற்கு வந்தபோது நீங்கள் எங்கோ கிளம்பிக் கொண்டிருந்தீர்கள். நான் என் பைக்கில் உங்களை பின்தொடர்ந்து அந்த சாமியாரின் கடை வரை வந்தேன். அங்கே வெளியே நின்று உங்களுக்காக காத்திருந்தேன். ஆனால் உங்கள் பார்வை என்மேல் படவில்லை. அப்போது நீங்கள் பேசியதை கேட்டு இன்று இந்த சாமியார் உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறான் என்பதை தெரிந்து கொண்டேன். திடீரென்று என் வீட்டிலிருந்து அழைப்பு வந்ததால் நான் கிளம்பி சென்றேன். வினோத் தொடர்ந்தான், ஆன்ட்டி, உங்கள் நல்ல குணம் என்னை கவர்ந்திருந்தது. நான் உங்கள் வீட்டிற்கு மீண்டும் வர வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன். ஏனென்றால் இந்த சாமியார் நல்ல மனிதன் கிடையாது. அவன் மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பவன். இளம் பெண்களின் மானத்தை சூறையாடுபவன். இவன் ஒரு மோசடி மன்னன் என்பதால் அவனது ஊரில் இருந்து இவனை துரத்தி விட்டார்கள் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. அதனால்தான் இவன் உங்கள் வீட்டில் ஏதேனும் விபரீதம் செய்தால் உடனே இவனை பிடித்து கொடுக்க வேண்டும் என்று நான் திட்டமிட்டேன். அதன்படி சுவர் ஏறி குதித்து உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தேன். இந்த சாமியார் உங்களுக்கு செய்த அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவன் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்த உடனேயே நான் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து விட்டேன். நீங்கள் மயக்கமடைந்த பிறகு அவர்கள் இருவரும் பிங்கியிடம் தவறாக நடக்க முயன்றார்கள். நான் என் நண்பன் ஒருவனுடன் சேர்ந்து அவர்களை பிடித்து நாற்காலியில் கட்டி போட்டேன். கடவுள் பிங்கியை காப்பாற்றி விட்டார். பயப்படாதே பிங்கி, உன் அண்ணன் வந்துவிட்டேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். உங்களுக்கு நினைவு திரும்ப செய்ய நான் எவ்வளவோ முயன்றேன். ஆனால் அந்த மருந்தின் வீரியம் அதிகம் என்பதால் உங்களால் உடனடியாக எழ முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு நினைவு திரும்பியது. அதற்குள் காவல்துறையும் வந்து அவர்களை கைது செய்தது. வினோத் சொன்னதை கேட்டு நான் கதறி அழுதேன். வினோத், என்னை மன்னித்து விடு. கடவுள் உனக்கு நல்லருள் புரிவார். இன்று நீ எங்கள் கௌரவத்தையும் என் மகளின் உயிரையும் காப்பாற்றி விட்டாய் என்றேன். வினோத் சொன்னான், ஆன்ட்டி, அன்று நான் சொன்னது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுள் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் பிங்கிக்கு கண் பார்வை கொடுக்கவில்லை. இறைவனின் விருப்பத்தை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனது முடிவிற்கு முன்னால் நாம் சரணடைவதே நல்லது. இதுவரை உங்களை எல்லாரும் ஏமாற்றி சுரண்டி விட்டார்கள். ஆனால் என்ன பயன்? பிங்கிக்கு இன்னும் பார்வை கிடைக்கவில்லையே என்று அவன் கேட்டான்.
நான் அழுது கொண்டே வினோத்திடம் சொன்னேன். இப்படிப்பட்ட உண்மையை இதுவரை யாரும் என்னிடம் சொன்னதில்லை மகனே. எல்லாரும் மருத்துவர்களையும் சாமியார்களையும் வைத்தியர்களையும் தான் பரிந்துரைத்தார்கள். நான் ஒரு தாய் என்பதால் என் மகளின் மகிழ்ச்சிக்காக அவர்கள் சொன்னதையெல்லாம் கண்மூடித்தனமாக செய்தேன். ஆனால் இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொள்வதில்தான் நிம்மதி இருக்கிறது என்பதை இன்று நீ புரிய வைத்து விட்டாய். என்னை மன்னித்து விடு வினோத். நான் அவன் முன்னால் கைகூப்பி நின்றேன். அவன் பதறிப்போய் என் கைகளை பிடித்து கொண்டு, வேண்டாம் ஆண்டி, நீங்கள் என் தாய் போன்றவர் என்று தடுத்தான். என் கணவரும் வினோத்தை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு வினோத் தனக்கு எப்படி நினைவு திரும்பியது என்பதை விளக்கினான். எங்கள் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு வழியில் அவனை தேடிக்கொண்டிருந்த அவனது தந்தையும் தாத்தாவும் அவனை சந்தித்துள்ளனர். தன் மகன் இறந்துவிட்டான் என்று நினைத்த அவர்கள் அவனை உயிரோடு பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். வீட்டிற்கு சென்ற பிறகு மெல்ல மெல்ல அவனுக்கு பழைய நினைவுகள் யாவும் திரும்பிவிட்டன. அவன் இப்போது முற்றிலும் நலமாகிவிட்டான். நினைவு திரும்பிய பிறகும் அவன் எங்களை மறக்கவில்லை. நாங்கள் அவனை காப்பாற்றி புகலிடம் கொடுத்ததை அவன் நன்றியுடன் நினைவு கூர்ந்தான். வினோத் எங்களை அவனது குடும்பத்தினரிடம் அறிமுகப்படுத்தினான். அவர்கள் மிகவும் வசதியான பண்புள்ள குடும்பத்தினர். வினோத் என் மகளை தன் உடன்பிறவா சகோதரியாக ஏற்றுக்கொண்டான். என் கணவரும் வினோத்தை தன் மகனாகவே கருதினார். என் வாழ்வில் இருந்த என் மகன் இல்லையே என்ற குறை வினோத்தால் நீங்கியது. எங்கள் இரு குடும்பங்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் பலப்பட்டது. இப்போது என் மகளுக்கு 19 வயது ஆகிறது. வினோத்தின் சித்திக்கு என் மகள் பிங்கியை மிகவும் பிடித்து போனது. அதனால் அவர் தன் மகனுக்கும் பிங்கிக்கும் திருமணம் செய்து வைக்க விரும்பினார். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த பையனால் பேச முடியாது. இருவரிடமும் ஒரு குறை இருந்தது. இதுவே அவர்களை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவத்தை தந்தது. நான் என் மகளை வினோத்தின் தம்பிக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். அவள் புகுந்த வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவளை கண்ணும் கருத்துமாக கவனிக்க அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒருவேளை என் மகளின் விதியில் இதுதான் எழுதப்பட்டிருந்ததோ என்னவோ. இருவரிடமும் குறை இருந்ததால் அவர்கள் ஒருவரை ஒருவர் தாழ்வாக நினைக்காமல் சமமாக மதித்து வாழ்கிறார்கள். இப்போது 2 குழந்தைகளும் தங்கள் வாழ்க்கையை இனிமையாக கழிக்கிறார்கள். என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டதால் இப்போது நான் நிம்மதியாக இருக்கிறேன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.